எரிகோ நகர் வழியாய் சென்று கொண்டிருக்கிறார். அங்கே சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். மாணவர்களே, பெயர் என்ன? அவருடைய பெயர் என்ன? சக்கேயு. சக்கேயுக்கு மீனிங் தெரியுமா? இருக்காது. சக்கேயு என்கிற வார்த்தையினுடைய பொருள் கிரேக்க மொழியிலே சக்கேயுன்னா பியூர், தூய்மையான, இன்னசென்ட், ஒன்றுமறியாத தூய்மையான பெயர் கொண்ட சக்கேயு. அவனுடைய வாழ்வு அப்படிப்பட்டதாக இல்லை. பாவ வாழ்க்கையிலே, அவனுடைய பலவீனத்திலே மக்களை ஏமாற்றி, மக்களை அழித்து அவன் வரி தண்டு கொண்டிருக்கிறான். ஆக அவனுக்கும் அவனுடைய பெயருக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்வை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சக்கேயுனா என்ன? தூய்மையான அல்லது ஒன்றும் அறியாத என்னவாக இருக்கிறான் சக்கேயு? முதல்ல அவன் செல்வன், அவனுக்கு தேவையானது இருக்கு, அவனிடத்துல செல்வம் இருக்கிறது, நிறைவா இருக்கிறது. இரண்டாவது என்ன? வரி தண்டவர்களுடைய தலைவன். ஒவ்வொரு குரூப்பா வரி தண்டுவாங்க, அதுபோன்று வரி தண்டவர்களுடைய தலைவனாக இருக்கிறான். அதனால வரி தண்டவர்கள்லாம் அவனுக்கு படைபலம் உண்டு, செல்வம் உண்டு, பணம் உண்டு, எல்லாம் உண்டு, அவனிடத்துல எல்லாம் இருக்கிறது. ஆனால் எது இல்லை என்றால் அவனுடைய பெயருக்குரிய அர்த்தமுள்ள வாழ்வு அவனிடத்தே இல்லை, தூய்மையான வாழ்வு அவனிடத்திலே இல்லை, ஒன்றுமறியாத வாழ்வு அவனிடத்தே இல்லை, கடவுளோடு இணைந்திருக்கிற வாழ்வு அவனிடத்திலே இல்லை. படிங்க பிறகு. இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். ஆனால் அவருக்குள்ளாக அவருக்கு செல்வம் இருந்தாலும், அவர் வருகின்றவருடைய தலைவனாக இருந்தாலும், அந்த சமூகத்திலே அவன் ஒரு தலைவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. என்ன ஆர்வம் இருந்ததுன்னா, இறைவன் வழிபாட்டிலே யாருன்னு பார்க்கணும், தேவ நற்கருணை பார்க்க விரும்புகிறான். முன்பாக அவன் மக்கள் ஓடி போய் இறைவனை வருவார், வணங்கி கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக நாம் பார்த்து விடலாம். அடிப்படையில் குருமானவர் அவனுக்குள்ளாக இருந்த அந்த ஒரு தேடல் சில அவனுக்கு தேவைப்படுகிறது. அவனுக்கு பணம் இல்லை, பணம் இருந்தும் கூட, தேவையான ஆழ்பலம் இருந்தும் கூட, ஆனால் அவனுக்கு தேவையான ஏதோ ஒரு செய்து கொண்டிருக்கிறார். அந்த தேடலை தேடித்தான் அவன் இயேசுவை தேடுகிறான். அவன் தேட விரும்புகிறான், யார் என்று பார்க்க விரும்புகிறான். என்ன செய்கிறான்? அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்துமரத்திலே ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். 4வது வசனம் படிங்க, 5வது படிங்க. இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும் என்று அழைக்கிறார். இங்க அவன் அங்க காட்டு அத்தி மரத்தில் ஏறி கொள்ளுகிறான். ஏன்னா இயேசுவை பார்ப்பதற்காக. ஏன் காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொள்ளணும்? குள்ளமாயிருந்தார். இன்னொன்று, பார்க்கிற பொழுது கூட்டத்திலே அவரை பார்க்க முடியாது, மக்கள் கூட்டமாயிருக்கிறார்கள், அவரை பார்க்க முடியாது என்பதற்காக அந்த மரத்தில் ஏறிக்கொள்கிறான். ஆக அவன் இயேசுவை பார்க்க விரும்பினாலும் 2 மிகப்பெரிய தடைகள் இருக்கிறது. என்னென்ன தடை? ஒன்று, அவனால் உருவாகிற தடை. மார்க் நற்செய்தி 2வது அதிகாரம் 3லிருந்து 4 எடுங்க. மார்க் நற்செய்தி 2வது அதிகாரம் 3லிருந்து 4. அப்பொழுது 4 பேர் உடல்நலமற்ற ஒருவரை சுமந்து வருகிறார்கள். மக்கள் திரண்டிருந்த காரணத்தினால், என்ன காரணம்? மக்கள் திரண்டிருந்த காரணத்தினால் இயேசுவிடம் கொண்டு வர முடியவில்லை. ஆக 2 காரணம். இயேசுவை அணுகணும்னா 2 தடைகள் இருக்கிறது. ஒன்று, நம்மால் உருவாகிற தடை, உடலியல் ரீதியாக, உள்ள ரீதியாக. ஒன்று, அவன் குட்டையாயிருந்தான். அது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்வும் குட்டையாயிருந்தது. அவன் எத்தனை வரி வந்து போயிருந்து சொல்லும் பொழுது எத்தனை பேருடைய கண்ணீரை சுமந்திருப்பான்,
எத்தனை பேரை அழுத்தி அழுத்தி அதை கலெக்ட் பண்ணியிருப்பான் காசுலாம். அந்த வரிபணத்தை பெறுவது என்பது ஈஸி அல்ல, எளிதான காரியம் அல்ல. அவன் எத்தனை பேருடைய கண்ணீருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீரோட கொடுத்திருப்பாங்க அந்த காசுலாம். எத்தனை பேருடைய கண்ணீரை, எத்தனை பேருடைய கஷ்டங்களை அவன் சுமந்திருப்பான். அவனுடைய வாழ்வு தடையாக இருந்தது. இன்னைக்கு நாம எல்லாம் இயேசுவை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய தடை நாம இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவன் என்கிற பெயரை வைத்திருக்கிறோம். சக்கேயு போலவே நாம் கிறிஸ்துவை சுமந்து கொள்ளாத ஒரு வாழ்வு. ஆக அவன் இயேசுவை தேடுகிறான். இயேசுவை தேடுகிற பொழுது 2 தடைகள். என்னென்ன தடைகள்? ஒன்று, அவனால் உருவாகிற தடை. அவனுடைய பலவீனத்தால, அவனுடைய பாவ வாழ்க்கையினால கடவுளை காண முடியாத ஒரு தடை. எசையா இறைவாக்கினர் 59வது அதிகாரம் 2வது வசனம் எடுங்க. இறைவாக்கினர் எசையா 59:2. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்குகிறது. சக்கேவியா நெருங்கி போக முடியலன்னா அவனுடைய தீய வாழ்வு. நம்மால ஏன் நெருங்கி போக முடியலன்னா நம்முடைய பலவீனம், நம்முடைய தீய வாழ்வு, நாம் தேர்ந்து கொள்கிற தீய வாழ்வு கடவுள்கிட்ட போக முடியாத ஒரு சூழல். எல்லாம் செஞ்சுட்டு அவனை சொல்லும் பொழுது, எசையா இறைவாக்கினர்ல மேலும் சொல்லும் பொழுது படிச்சீங்கன்னா, உங்களுடைய கைகள் ஒரு ரத்த பழிகள். உங்க கைகளை உயர்த்தும் பொழுது நான் பாராமுகமாக இருப்பேன். ஆண்டவர் சொல்லுவார், உங்களுடைய கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற பொழுது நான் பார்க்க மாட்டேன், உங்களுடைய மன்றாட்டுக்கு செவிசாய்க்க மாட்டேன். காரணம், உங்களுடைய கரங்களிலே ரத்த கரைகள் இருக்கிறது. போய் கழுவி கொள்ளுங்கள். 1வது அதிகாரத்திலே சொல்லுவார், 59வது அதிகாரத்திலே எசையா பார்க்கலாம். போய் உங்களுடைய கரங்களை கழுவிக்கொண்டு தூய்மையாக்கி கொள்ளுங்கள் என்கிறார். காரணம், நம்முடைய வாழ்வு பல பேருடைய கஷ்டங்களை சக்கேயு என்ன செய்தானோ அதே காரியங்களை நம்ம செய்யறோம். அடுத்தவர்களை கண்ணீரை வரவழைப்பது, அடுத்தவருடைய வாழ்வை அழுத்துவது, அடுத்தவர்களை நிம்மதியாய் விடாத நிலை, இப்படி பல்வேறு நிலைகள் கடவுளுக்கு நமக்கும் ஒரு மிகப்பெரிய தடையை உருவாக்குகிறது, பிளவை உருவாக்குகிறது. 2வது என்ன தடை? தடை மக்கள் பெருங்கூட்டம். மக்கள் எப்பவுமே கடவுள்கிட்ட போக விட மாட்டாங்க. உங்களோட இருக்கிறவங்கள நம்ம அழகாக கிளம்பியிருப்போம், பூசிக்கு போகலாம், திருப்பணிக்கு போகலாம் அப்படின்னு நம்மள்ட்ட ஷாப்பிங் போயிட்டு வரலாம், இல்லை சினிமாவுக்கு போகலாம், இல்லை வெளியே போகலாம், இன்னைக்கு எதுக்கு போகிற, நாளைக்கு போய்க்கலாம். இது போன்ற நிறைய விஷயங்கள். பெரியமானவர்களே, நம்ம கடவுளை பார்க்க முடியாத வழிக்கு, ஒன்று நம்முடைய வாழ்வே நமக்கு தடையாக இருக்கிறது. 2, மக்களுடைய கூட்டம், மக்களுடைய வாழ்வு, நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள் எல்லாம் தடையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சக்கேயுவை போல நாம் முயற்சி எடுக்க வேண்டும். சக்கேயை போல நாம் முன்னேறி செல்ல வேண்டும். சக்கேயை போல நாம் பார்க்க ஆசைப்பட வேண்டும். 2வதாக பார்க்கிற பொழுது இந்த நிலையில இயேசு அங்க போனாரு, அங்க நிக்கிறாரு. அங்க பார்த்த உடனே சக்கேயுவை அண்ணாந்து பார்த்து என்ன சொல்றாரு? சக்கேயு விரைவாய் இறங்கி வா. சக்கேயு விரைவாய் இறங்கி வா. சீராக் புத்தகம் எடுங்க, 15வது அதிகாரம் 14 to 19 வரை. இதற்கு முன்பாக எந்த ஒரு நமக்கு குறியீடுகளும் கொடுக்கப்படவில்லை. இயேசுவும் சக்கேயும் சந்திச்சது போல இயேசு வருகிறார், அங்க நிற்கிறார், சக்கேயுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார், நீ கீழே வா. இங்க எப்படின்னா, நம்ம காலையில சிந்திக்கிற பொழுது கூட தொடக்க நூல் புத்தகத்துல ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு ஒளிந்து கொண்டார்கள். இயேசு என்ன கூப்பிடுறாரு? கடவுள் என்ன கூப்பிடுறாரு? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? இங்கேயும் ஒளிந்து கொண்டிருக்கிறான். கடவுள் பார்த்து விடக்கூடாது, மறைவா அந்த இலைகளுக்கு நடுவுல. சக்கேயு, நீ இறங்கி வா அப்படின்னு சொல்லி இயேசு அழைக்கிற அந்த குரலை நாம் பார்க்கிறோம். சீராக் புத்தகம் படிங்க, 15வது அதிகாரம் 14 to 19 வரை உள்ள இறைவசனங்கள். அவரே தொடக்கத்தில் மனிதனை உண்டாக்கினார், தன் விருப்பத்தின்படி செயல்பட அவங்களை விட்டுவிட்டார். அவங்களுக்கு சுதந்திரம் செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும், நீங்க எல்லாத்தையும் அனுபவிங்க, நல்லா சுதந்திரம் உங்களுக்கு தெரியும், நல்லது கிட்ட தெரியும், எதை செய்யணுன்றதுக்காக கடவுள் அவர்களை விட்டு விட்டார். அதன் பிறகு நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, பற்றுதலுடன் நடந்து உன் பற்றுதல் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. படிங்க.